ஹாய் ஹலோ எல்லாத்துக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன ஒரு பேரை வந்து அனாலிசிஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா யூஎஸ்டி CHF பேரை வந்து இன்றைக்கி அனாலிசிஸ் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா யாருக்காவது நம்ம கோர்ஸ் வேணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா நம்ம கோர்ஸ் இப்போ என்ன ப்ரைஸில் போயிட்டுருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2999க்கு உங்களுக்கு டிஸ்கார்ட் ஆக்சஸோட ஜஸ்ட் 999க்கு உங்களுக்கு நம்ம கோர்ஸ் மட்டும் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிருக்கோம். ஸோ யாருக்காவது இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா என்னுடைய காண்டாக்ட் நம்பரை நான் கமெண்ட் செக்ஷன்லேயும் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன். ஸோ வேணுங்கிறவங்க என்னுடைய காண்டாக்ட் ஆக்சஸ் பண்ணிட்டு எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணிங்கன்னா நான் என்ன இருக்கிற ஃபர்தர் டீட்டெயில்ஸ் வந்து நான் சொல்கிறேன். இப்போ வந்து அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ஒரு விஷயம் பார்த்துடலாம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ அட் ப்ரெசென்ட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் முன்னாடி விட நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. எல்லாமே வந்து டிபி ஹிட் பண்ணுறாங்க, நல்லா அவங்களுடைய ட்ரேட்ஸை நல்லா எக்ஸிக்யூட் பண்ணுறாங்க. ஸோ அதுக்காக ஒரு பெரிய ப்ளஸ். அவங்களுடைய சிக்னல்ஸே நம்ம நிறையா இது பண்ணுற மாதிரி இருக்குது. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ பார்த்திங்கன்னா நம்ம ஆல்ரெடி கொடுத்த சிக்னல்ஸ் தான். ஏதோ இந்த இடத்துல நம்ம ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். 11/3/2023 வந்து ப்ரொவைட் பண்ணி 3/11/2023 வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். அதாவது 3ஆம் தேதி ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். இப்போ டேட் பார்த்திங்கன்னா 8ஆம் தேதி ஆகிருக்கு. இங்கே ஆல்ரெடி இந்த மாதிரி நம்ம கொஞ்சம் லேட்டாக தான் அப்டேட் பண்ணோம். ஸோ அதை எப்படி நம்ம கேப்சர் பண்ணுறது அப்படின்னு வந்து இதில் பார்க்கலாம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம இந்த USD CHF சார்ட்டுக்கு உள்ளே வந்துடலாம். USD CHF என்ன ட்ரெண்டில் போயிட்டுருக்கு அப்படின்றத ஃபஸ்ட் அனாலிசிஸ் பண்ணோம். அது வந்து நல்ல ஒரு அப் ட்ரெண்டில் வந்து போயிட்டுருக்கு. சரிங்களா? இந்த சார்ட் வந்து நல்லா அப் ட்ரெண்டில் போயிட்டுருக்கு. ஸோ அப் ட்ரெண்டில் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஒன்லி வந்து ஒன்லி ஃபார் பை தான். சரிங்களா? பை மட்டும்தான் நம்ம பண்ணணும். அப் ட்ரெண்டில் செல்லு பண்ணக்கூடாது. சரிங்களா? அதுதான் வந்து அப் ட்ரெண்டோட ஒரு சின்ன ஃபார்முலா. இது சேஃப்டி சைடுக்கு. சரிங்களா? இப்போ நமக்கு என்ன கிடச்சிருக்கு அப்படின்னா ஹையர் ஹை கன்ஃபர்மேஷன் கிடச்சிருச்சா அப்படின்னு பார்த்தோம்னா ஹையர் ஹை கன்ஃபர்மேஷன் கிடச்சிருச்சு. சரிங்களா? ஹையர் ஹை கன்ஃபர்மேஷன் நமக்கு கிடச்சிருச்சு. அடுத்தது வந்து இப்போ மார்க்கெட் என்ன பண்ணுது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். சரிங்களா? மார்க்கெட் வந்து இந்த இடத்துல ஒரு CHoCH வந்து வைக்கிது. சரிங்களா? CHoCH வச்சது அப்படின்னா அதுக்கு அடுத்ததே பார்த்திங்கன்னா நம்ம என்ன பண்ணலாம், லுக் ஃபார் செல்லிங் சைடு. சரிங்களா? அதுக்கு ஃபஸ்ட்டு டவுனில் ஒரு கன்ஃபர்மேஷன் வேணும். இப்போ டவுனில் கன்ஃபர்மேஷன் கிடச்சிருச்சா அப்படின்னு பார்த்தீங்கன்னா டவுனில் நமக்கு கன்ஃபர்மேஷன் நீட்டாக கிடச்சிருச்சு. சரிங்களா? இப்போ வந்து நம்ம என்ன நடக்குது அப்படின்னு பார்க்கலாம். மறுபடியும் கீழே உடச்சிட்டு போகுது. ஸோ இந்த இடத்துல நமக்கு என்ட்ரிஸ் கிடையாது. இந்த செட்டப் மெயினாக வந்து நம்ம டீமில் இருக்கிறவங்க நல்லா கவனிச்சுக்கோங்க. ஏன்னா வந்து இந்த மாதிரியும் ஒரு சில டைம் நடக்கும் மார்க்கெட்டில். ஸோ இப்போ வந்து நமக்கு லோவர் கன்ஃபர்மேஷன் கிடச்சிருச்சு. சரிங்களா? லோவோட கன்ஃபர்மேஷன் நீட்டாக வந்து கிடச்சிருச்சு. இப்போ வந்து நம்ம ஓபிஸை வந்து மார்க் பண்ணணும். சரிங்களா? எப்போவுமே நம்ம ஓபிஸ் மார்க் பண்ணுறப்ப வித் லிக்விடிட்டின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஓபிலேயே நல்ல ஒரு லிக்விடிட்டி இருக்குது. சரிங்களா? அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த ஓபிலேயே லிக்விடிட்டி இருக்குது. பட் ஆல்சோ இது நம்மளுடைய ஜோனில் வராது, ப்ரீமியம் டிஸ்கவுண்டில். இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அதுக்கு மேலே ஏதாவது லிக்விடிட்டியோடு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இதை வந்து டபுள் ஜோன் மார்க்கிங் அப்படின்னு சொல்லுவாங்க. மேலே 2 ஜோன் மார்க் பண்ணிக்கலாம், கீழே 2 ஜோன் வந்து டிபிக்கு வந்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம். அப்படி இருக்கிறப்ப நமக்கு மிஸ்ஸே ஆகாது. சரிங்களா? இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா லிக்விடிட்டியாக நமக்கு இந்த 2 கிடச்சிருக்கு. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் இந்த ட்ரேடையை நம்ம எக்ஸிக்யூட் பண்ணோம். அது போக நம்ம CHoCH கம்பைன் பண்ணோம். சரிங்களா? அப்போ தான் நமக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். ஸோ ஃபஸ்ட்டு ஜோனில் ஏதாவது ஆக்டிவிட்டி இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த வித ஆக்டிவிட்டியுமே கிடையாது. ஜோன் வந்து டேரெக்டாக ப்ரோக் பண்ணிட்டு அது பாட்டுக்கு மூவிங்கில் இதாகிடுச்சு. சரிங்களா? அப்புறம் இப்போ அது எடுத்துகிட்டு கீழே வருது. எடுத்துகிட்டு கீழே வரப்போ இந்த இடத்துல தான் நம்ம வந்து ப்ரொவைட் பண்ணியிருந்தோம் சிக்னலை. சரிங்களா? இந்த ஒரு 2 கேண்டில் வந்து இதாகிருக்கு. சரிங்களா? அப்படி நீங்கள் இந்த ஜோனில் வந்து மிஸ் ஆகிக்குது அப்படின்னா இந்த இடத்துல நீங்கள் தாராளமாக ஜோன் மார்க்கிங் பண்ணிட்டு நீங்கள் ட்ரேடை எக்ஸிக்யூட் பண்ணலாம். சரிங்களா? பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்ட்டு. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நீட்டாக டேப் பண்ணிட்டு மார்க்கெட் வந்து கீழே இறங்கிருச்சு. இந்த மாதிரி நீங்கள் ஜோன்ஸை தாராளமாக எக்ஸிக்யூட் பண்ணலாம். இப்போ நம்மளுடைய டிபி எங்கே எது வரைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரீசன்ட் ஸ்விங் லோ வரைக்கும். பட் ஸ்டில் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு நான் மிட்டிகேட்டர் ஆர்டர் பிளாக் இருக்குது. ஸோ அதில் ஒரு வேலை பட்டு 15 மினிட்ஸில் CHoCH வைக்கிது அப்படின்னா நம்ம ட்ரேடை வெளியே இது பண்ணிக்கலாம். சரிங்களா? பிரேக் ஈவன் பண்ணோம் அப்படின்னு நம்ம குரூப்பில் அப்டேட் பண்ணியிருந்தோம். ஸோ அதனால் இஷ்யூ இல்லை, எல்லாருமே சேஃபஸ்ட் சைடில் தான் இருக்காங்க. ஓகேங்களா? ஓகே டன். இந்த மாதிரி தான் நம்மளுடைய ட்ரேடை எக்ஸிக்யூட் பண்ணோம். ஓகே, ஒன்ஸ் அகெயின் நம்ம சொல்கிறத வந்து தாராளமாக சொல்லிக்கலாம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோர்ஸ் யாருக்காவது வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கோர்ஸ் இப்போ வந்து ஜஸ்ட் 999 தான் போயிட்டுருக்கு. உங்களுக்கு டிஸ்கார்ட் ஆக்சஸோட 2999 போயிட்டுருக்கு. உங்கள் யாருக்காவது வேணுமா இருந்துச்சு அப்படின்னா என்னுடைய கான்டாக்டை வந்து நான் கமெண்ட் செக்ஷன்லேயும் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன். வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க என்னை வந்து வாட்ஸ்அப்பில் கான்டாக்ட் பண்ணுங்கள். நான் என்ன இருக்கிற ஃபர்தர் டீட்டெயில்ஸ் வந்து நான் உங்களுக்கு வந்து சொல்கிறேன். ஓகேங்களா? ஓகே டன். தேங்க்யூ. ஹேவ் எ கிரேட் டே. ஹாப்பி ட்ரேடிங்.